Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 176 unit 4 work energy power lesson la irukra potential energy na enna abdingra concept da paaka porom. Idu actually video number 8, okay va. So normally potential energy abdingiradhu என்னது அப்படினா இப்போ ஒரு பொருள் இங்க இருக்கு அப்படினா இது வந்து இங்கே இருக்கு, okay va. So அப்ப அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அதாவது இது வந்து அந்த ரெஸ்ட்லேயே இருக்கிறதுக்கு அது வந்து ஒரு சில எனர்ஜியை ப்ரொசஸ் பண்ணும். லைக் அதோட வெயிட்னால அது வந்து அதே இடத்துல இருக்கலாம், கரெக்டாக. ஸோ அது வந்து அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு அது எவ்வளோ எனர்ஜி வந்து ப்ரொசஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அதோட பொசிஷனையும் அதோட கான்ஃபிகரேஷனும் அதோட அமைப்பு எப்படி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு த சரௌண்டிங். அதோட சரௌண்டிங்கை பொறுத்து அது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது எந்த கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. திஸ் இஸ் பிகாஸ் வேரியஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த. இப்போ இது மேலே வந்து ஆக்சுவலி வேரியஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் இது இங்கே இருக்கும்போது கீழே வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், மேலே வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அது எந்த பொசிஷனில் எந்த கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இதுதான் மெயின் டெஃபினிஷன். என்னென்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் அ பாயிண்ட் பி. இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் அ பாயிண்ட் பியில் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இந்த பிங்கிறது ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஃபைனல் லொக்கேஷன் தான், ஓகேவா. இஸ் டிஃபைன்ட் அஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன் மூவிங் த ஆப்ஜெக்ட் அட் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃப்ரம் த பாயிண்ட் ஓ டு பி. இப்போ இந்த பொருள் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது, ஓகேவா. இதுதான் வந்து ஓ அப்படின்னு சொல்கிறது. இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நகர்த்தி கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன், ஓகேவா. இந்த பாயிண்ட் தான் வந்து பி. ஃபஸ்ட் இருந்த பாயிண்ட் ஓ, செகண்ட் இருந்த பாயிண்ட் தான் பி. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா அட் அ பாயிண்ட் பி, இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்குல்ல அந்த பொசிஷனில் இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி என்னென்னா இஸ் டிஃபைன்ட் அஸ் அ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ நான் தான் வந்து இதுக்கான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஓகேவா. நான் வந்து இதை இங்கேருந்து இங்கே தள்ளுறதுக்கு நான் எவ்வளோ வந்து ஒர்க் டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இன் மூவிங் த ஆப்ஜெக்ட் அட் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கான்ஸ்டன்ட்டான வெலாசிட்டியில் நான் அது கொண்டு போகிறேன். இப்போ இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா நான் இங்கேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட்டான வெலாசிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு நான் ஒரு ஒர்க் டன் பண்ணியிருப்பேன்ல. ஸோ அந்த ஒர்க் டன் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இனிஷியல் பாயிண்டில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா எனக்கு நார்மலாக வந்து ஒர்க் டன் அப்படிங்கிறது என்னது எஃப் இன்ட்டு டிஆர் வெக்டர், கரெக்டாக. அப்போ நான் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுக்கும்போது நான் என்ன செய்யணும், இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் தானே நான் எடுக்க போகிறேன். அப்போ யூங்கிறத நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப், அதாவது அந்த இனிஷியல் டு ஃபைனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை இன்டகிரல் ஆஃப் நம்ம கொடுக்குற அந்த அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப்ஏ வெக்டர்னு நம்ம கொடுக்குற அந்த அப்ளைட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஆர் வெக்டர். இந்த எஃப் இன்ட்டு டிஆர் வெக்டர் இருந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒர்க் டன் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எஃப்ஏ வெக்டார் இன்ட்டு டிஆர் அப்படின்னு வரும். இந்த லிமிட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது அந்த ஓ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் அந்த வேல்யூ தான் வரும், ஓகேவா. இப்போ வந்து வேரியஸ் டைப் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஒரு ஈச் டைப் வந்து அது என்ன விதமான ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நிறைய டைப் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. இப்போ வந்து இந்த எனர்ஜி பொசஸ்டு பை எ பாடி டியூ டு கிராவிடேஷன் ஃபோர்ஸால் ஏதோ ஒரு எனர்ஜி வந்து அந்த பாடியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வேளை வந்து இந்த எனர்ஜி டியூ டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதெல்லாமே நம்ம படிப்போம், ஓகேவா. எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அதெல்லாமே. அப்போ அந்த எனர்ஜி டியூ டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸால் அல்லது வேறு அதர் சிமிலர் ஃபோர்ஸஸால் வந்தது அப்படின்னா அதை நம்ம எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எனர்ஜி டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக், அதாவது இந்த சார்ஜஸ் அது மூலியமாக இது ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிலாம் சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் படிப்போம். இப்போ நம்ம வந்து கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன, எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இப்போ நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம யூ அப்படின்னு சொல்லுவோம். அட் சம் ஹைட், அதாவது ஏதோ இந்த பொருள் வந்து இங்கே இருக்குது, ஓகேவா. அட் சம் ஹைட், ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது. அந்த கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் சம் height is equal to அந்த சம் ஹைட்டில் இருக்கிற அந்த ஒரு கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ரெக்வயர்ட் டு டேக் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் கிரவுண்ட் டு தட் ஹைட் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இங்கே சொன்ன அதே டெஃபினேஷன் தான் இங்கேயும் சொல்கிறோம். என்ன அப்படின்னா அதோட கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து கான்ஸ்டண்ட்டான ஒரு வெலாசிட்டியில் கீழேருந்து மேலே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் பண்ணோமோ அதுதான் வந்து கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது.
ஆக்சுவலி இது வந்து எப்படிப்பட்ட ஒரு லெசன், நான் எதுக்கு இந்த ஒர்க் எனர்ஜி பவர் இந்த லெசன்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்ககிட்ட யாரோ வந்து கேட்குறாங்க, நீ வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்லு அப்படின்னோடனே நீங்கள் வந்து நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லது வந்து நீங்கள் டைம், நான் வந்து 1 hour ஒர்க் பண்ணேன், 2 hours ஒர்க் பண்ணேன், 3 hours ஒர்க் பண்ணேன் அப்படி சொல்லுவீங்களா? இது வந்து லைக் ஒரு 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 மெஷர் நமக்கு தேவைப்படுதில்ல. நீ வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மிஷின் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு, இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னு நமக்கு ஒரு மெஷர் தேவைப்படுதில்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஜூல்ஸ் அதெல்லாமே படிக்கிறோம். அப்போ என்னால் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும், யார் வந்து லைக் எந்த மிஷின் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு கால்குலேஷனுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்திகிட்ருக்கோம். இப்போ ஒரு பொருள் வந்து சும்மா இருந்ததுன்னா நம்மளை அதுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த பொருளை வந்து நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்க்கு நான் தூக்கிட்டு போய் வைக்கும் போது நான் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணேன் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். சரியா? ஸோ லெட் அஸ் கன்சிடர் அ பாடி ஆஃப் மாஸ் எம். இப்போ ஒரு பாடி அதோட மாஸ் வந்து எம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து கிரவுண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வந்து தூக்குறாங்க. அகெயின்ஸ்ட் த கிராவிடேஷன் ஃபோர்ஸை தாண்டி அதை வந்து தூக்கி வைக்கிறாங்க. ஓகேவா? இது மேலே நோக்கி தூக்கிட்டு போகிறத வந்து அப்ளைடு ஃபோர்ஸ், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு. இது வந்து ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதெல்லாமே இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதெல்லாமே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு டைவர் வந்து டைவிங் போர்டில் இருக்கார், லைக் அந்த சர்க்கஸ் அதெல்லாமே இருக்கும்ல, அது மேலே வந்து டைவ் அடிப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாமே எனது கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே அவங்க இருக்கிறாங்க. கரெக்டாக? அப்போ அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, அதெல்லாமே நிறையா விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி வரும். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எஃப்ஜி வெக்டர் ஆக்டிங் ஆன் த பாடி, இது வந்து டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? அது அப்போ நம்ம எந்த டைரக்ஷன் எடுத்துக்கலாம்? மைனஸ் ஒய் டைரக்ஷன். அப்போ மைனஸ் ஜே கேப் அப்படின்னு வரும். ஆஸ் அ ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஒய் டைரக்ஷன், யூனிட் வெக்டர் ஜே வெக்டர் இஸ் யூஸ்டு. இந்த நெகட்டிவ் சைன் வந்து எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா, ஃபோர்ஸஸ் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். ஓகேவா? நெகட்டிவ் சைன் வந்து டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத குறித்து இருக்குது. இன் ஆர்டர் டு மூவ் த பாடி வித்தவுட் எனி அக்சலரேஷன் வந்து சேஞ்ச் இன் மேக்னிடியூட் இல்லை சேஞ்ச் இன் டைரக்ஷன், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த பாடியை வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒரு அப்ளைடான ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப்ஏ வெக்டர் வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஹேஸ் டு பி அப்ளைட் ஆன் த பாடி. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து இதுக்கு எதிர்ப்பாக ஒரு ஃபோர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். அதுதான் வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. அது வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட், இது எவ்வளோ மேக்னிடியூட் இருக்கோ அவ்வளோ மேக்னிடியூடுக்கு நான் கொடுக்குறேன், பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கொடுக்குற அந்த அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அது வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் தானே இருக்குது, அப்போ அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஜி வெக்டர், தட் இஸ் அந்த இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, இது வந்து எனக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், மைனஸ் எம்ஜி ஜே கேப் அப்படின்றது தெரியுமா? அப்போ இது என்னவாக இருக்கும், இது வந்து இதோட ஆப்போசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ப்ளஸ் எம்ஜி ஜே கேப்பாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் சைன் வந்து வெர்டிகலி அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ ஒரு பாடி வந்து லிஃப்டட் அப், இட்ஸ் வெலாசிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் அண்ட் thus its kinetic energy also remains கான்ஸ்டன்ட். இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வித்தவுட் அக்ஸலரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டி அப்படிங்கிறது அதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பாடி வந்து லிஃப்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வித் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ½ mv² அப்படின்னு இருக்குல்ல, வெலாசிட்டி வந்து ஒரே மாதிரியான வெலாசிட்டியில் தூக்குனாங்க, அந்த கைனெட்டிக் எனர்ஜி இது ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி வந்து எனக்கு சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி at some height வந்து நான் என்னது ஏற்கனவே is equal to the amount of work done required. கீழேருந்து அந்த ஹைட்டுக்கு மேலே தூக்கிட்டு வர வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கிறோ அதுதான் வந்து கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்முலாவும் ஏற்கனவே பார்த்தோம். கரெக்டாக? u is equal to integral over FA vector dot dr vectorன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க. இது எந்த இடத்துலேருந்து ஜீரோலேருந்து h ஹைட் வரைக்கும் போயிருக்குல்ல, அதனால இதோட இன்டெக்ரலோட லிமிட் 0 to h. இது மேக்னிடியூடில் எழுதுகிறேன் f, இது வந்து டாட் ப்ராடக்டில் இருக்குல்ல, அதனால் மாடுலஸ் ஆஃப் எஃப் வெக்டர் மாடுலஸ் ஆஃப் டிஆர் வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல சின்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இப்போ நான் கொடுக்குற இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னவா இருக்குது, இது வந்து மேலே போகிறது, இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலேயும் போகுது, நான் கொடுக்குற அந்த ஃபோர்ஸும் மேலே தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் என்னது 0 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கும்போது காஸ் 0 வேல்யூ என்னது 1. அப்போ எனக்கு என்ன மட்டும் தான் இருக்கும், காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ இந்த அப்ளைடு ஃபோர்ஸோட வேல்யூ என்னது, ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம், அப்ளைடு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இந்த கிராவிட்டியோட ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு வரும். மாடுலஸ் ஆஃப் டிஆர் வெக்டர் வந்து வெறும் டிஆர்னு மட்டும் வரும். அப்போ நான் என்ன எழுதிக்கலாம், யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டருக்கு பதிலாக எம் இன்டூ ஜி இன்டெக்ரல் ஓவர் 0 to h dr. ஓகே,
ஸோ எம்மும் ஜியும் வந்து கான்ஸ்டன்ட், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த டிஆரை வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியலும் இந்த இன்டகிரேஷனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஆர் அப்பர் லிமிட் வந்து ஹெச் 0, லோவர் லிமிட் வந்து 0ன்னு வரும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு பண்ணும்போது இதுக்கு பதிலாக இதை போடுவோம் கரெக்டாக. அப்போ ஹெச் மைனஸ் 0ன்னு வரும். ஸோ ஹெச் மைனஸ் 0ங்கிறது ஹெச் தான், அதனால் எம்ஜி ஹெச் அப்படின்னு வந்துருக்கு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஹைட்டில், ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கும்போது அதோட வேல்யூ எம்ஜிஹெச் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நோட் தட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் in the object is defined to the நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் விச் இஸ் பாசிட்டிவ், அது மூலியமாக தான் நம்ம வந்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை சொல்லியிருக்கோம். ஃபிசிக்கலி இது என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா ஏஜென்சி விச் இஸ் அப்ளைங் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ இந்த பர்சன் தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க கரெக்டாக. இவங்க தான் இந்த ஏஜென்சி அப்ளைங் ஃபோர்ஸ் which is applying the external force is transferring the energy to the object which is then stored as a potential energy. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட எனர்ஜி வந்து இதுக்கு கொடுக்குறாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்டோர் ஆகுது, லைக் அது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அலௌடு டு ஃபால், இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம வந்து மேலேருந்து கீழே விழ வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கும்ல அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ அதுக்குன்னு ஒரு மாசு, அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜி வந்து அப்படியே அது கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இங்கே வந்து ஹவு கேன் ஆப்ஜெக்ட் மூவ் வித் ஜீரோ அக்ஸலரேஷன், இப்போ அக்ஸலரேட்டே ஆகாமல் கான்ஸ்டன்ட்டான வெலாசிட்டியில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்தால் கூட ஒரு ஆப்ஜெக்டால் மூவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, அப்போ கூட என்னால் வந்து ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டியில் போக முடியுமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. அது வந்து பாசிபிள், பிகாஸ் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகிடும், அதோட நெட் ஃபோர்ஸ் வந்து 0ன்னு ஆகிடும், கேன்சல் ஆகி அது ரெண்டுமே நெட் ஃபோர்ஸ் பிகம் 0. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ்ஸ் வித் ஜீரோ அக்ஸலரேஷன், எந்த விதமான அக்ஸலரேஷனுமே இல்லாமல் போகும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இப்போ why should the object move at the constant velocity when we define the potential energy? இப்போ நம்ம அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை டிஃபைன் பண்ணும்போது நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும். எதுக்காக அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டஸ் நாட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகலை அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ஆகும், அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, இனிஷியலில் அதுக்கு வேறு வெலாசிட்டி இருக்கும், ஃபைனலில் அதுக்கு வேறு வெலாசிட்டி இருக்கும் கரெக்டாக. அப்போ அக்கார்டிங் டு ஒர்க் கைனெட்டிக் எனர்ஜி தியரம் படி the external force will impart some extra kinetic energy. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் போகும்போது அந்த கைனெட்டிக் எனர்ஜி டிஃபர் ஆகுது. அப்போ அந்த கைனெட்டிக் எனர்ஜி டிஃபர் ஆச்சுன்னா அந்த ஒர்க் டனுமே எனக்கு டிஃபர் ஆகும். அதனால தான் எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட் வி அசோசியேட் பொட்டன்ஷியல் எனர்ஜி டு த ஃபோர்ஸஸ் லைக், இப்போ நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது எதுக்கோட அசோசியேட் ஆகிருக்கு, கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ், இதோடலாம் இதுவாயிருக்கு. ஸோ த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஷுட் நாட், இந்த மாதிரியான ஃபோர்ஸ்லாம் வந்து எந்த விதமான கைனெட்டிக் எனர்ஜியுமே கொடுக்காது. ஓகேவா. when the object is taken from the initial and the final locationக்கு எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ இதை பற்றி தானே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிலலாம். ஸோ அதனால் இதுக்கு தான் வந்து கான்ஸ்டன்டான வெலாசிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்டான வெலாசிட்டியில் மூவ் ஆகலை அப்படின்னா அது டிஃப்ரெண்ட்டான வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னா ஒர்க் கைனெட்டிக் எனர்ஜி தியரம் படி எனக்கு எக்ஸ்ட்ராவான கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்திருக்கும். பட் இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இது வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ராவான கைனெட்டிக் எனர்ஜியுமே வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.